அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமயங்களில் சட்டம் 16. சித்த விதையை பெற்று நடவடிக்கை கிரமயங்களுக்கு அனுசரித்து நடக்கின்றவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடப்பில் கொண்டு வர வேண்டி இதற்கு பொருள் வேண்டி வந்தால் அவ்விடங்களில் உள்ள சித்த விதையை பெற்று நடவடிக்கை கிரமயங்களுக்கு அனுசரித்து நடக்கின்றவர்கள் ஒன்றாக ஒரு சபையாக கூடி அதில் வைத்து ஒவ்வொருவருடைய சக்திக்கு அனுசரித்து தீர்மானப்படுத்தியவாறு அக்காரியத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டியதாகும் அப்படிங்கிறாரு. அப்போ இப்போ நம்ம ஒரு சமாஜம் நடவடிக்கைகளில் இருக்கும். அவங்க எப்படி ஒருமித்து உழைத்து ஒருமித்து அவங்க ஒரு இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி நாம் சித்த வித்தை அபியாசாலயமோ இல்லை ஏதாவது ஒரு தியானம் பண்ணுற ஒரு இடத்துலையோ ஒரு நிகழ்வு நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். இல்லை ஒரு சமாதிக்கு இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணுறோம். இப்படி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியங்களில் தீர்மானங்கிறது எல்லாரும் ஒன்று கூடி எடுக்கணும். அதுக்கு ஏதாவது பொருள் வேண்டி வந்துச்சு அப்படின்னா அவங்க சக்திக்கு அனுசரித்தபடி கேட்டு வாங்கிக்கணும். இவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்க சக்திக்கு அனுசரித்து வாங்கி அதுக்கான முறையில் அந்த காரியத்தை நடைமுறையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிக்கிறார். அனைவருக்கும் நமஸ்காரம்.